வணக்கம் நண்பர்களே, வணக்கம். அதாவது சமையல்காரன் தும்மத்தான் போகிறான். ஆனால் அந்த தும்புறது அவனுக்கு நோமல். ஏன்னா அவனுக்கு தெரியாது தான் தும்புற விஷயம். ஆனால் சமைச்சு இறைச்சிக்கிலையோ இல்லை கறிக்கிலையோ அந்த தும்மல் விழுதுன்னு பார்க்குறவனுக்கு தெரியும், தின்னு சாப்பிட போகிறவனுக்கு தெரியும் அரியண்டம். ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் தான் எங்கள்ட ஒரு சில தமிழர்கள் வாழ்கிறோம் என்றதையும் சுட்டி காட்டிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது யுத்தம் இலங்கையில் நடந்தது தான். சத்தமும் கேட்டு ரத்தமும் போய் எல்லாம் இழந்தனாங்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் இறந்தவர்கள் கூட தமிழர்கள் மட்டும்தான். வேறு யாரும் அங்கே இறக்கவும் இல்லை, இழக்கவும் இல்லை. ஸோ அப்படி கொத்த இடத்துல அந்த தமிழர்களுக்கு தீர்வு வேண்டாம் என்று அடம்பிடிச்சு சொல்கிறதும் தமிழர்கள் தான். ஒரு சில தமிழர்கள் தான். இவர்கள் எங்களுக்கு தீர்வு வேண்டாம், நாங்கள் இனி உங்களுக்கெல்லாம் வாழ வேணும். அது என்னன்னு சொல்கிறது, இப்போ ஒரு நியாயம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நியாயமும் கிடைக்காம மீண்டும் மீண்டும் ஒரு சில தமிழர்கள் எதற்காக சிங்களவர்களுக்கும் சிங்கள அரசாங்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க? அதுதான் இந்த டிக்டாக்ல நடந்த ஒரு பெரிய ஒரு வாதாட்டம். அந்த வாதாட்டத்தை பற்றி இன்றைக்கு இதில் தெளிவுபடுத்தத்தான் இந்த வீடியோ. அதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு வம்புக்கும் வரையில் தும்புக்கும் வரையில் சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஏன் ஒரு சிலர் அந்த நியாயத்தை கேட்க விடுறீர்கள் இல்லை? அதுதான் ஒரு புரியாத புதிராக கிடக்கு. உங்களுடைய சொந்தம் அப்பா அம்மா அண்ணன் விடுதலை புலிகள் சுட்டிருக்கலாம். இன்னொருவற்ற சொந்தம் அப்பா அம்மா அண்ணா இபிஆர்எல் சுட்டிருக்கலாம். இன்னொருவற்ற சொந்தம் அப்பா அம்மா அண்ணா டெலோ சுட்டிருக்கலாம். அப்படி மாறி மாறி சுடுபட்டது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அதால் எங்களுக்கு ஓட்டு இயக்கம் இனி வேண்டாம் என்று பொதுவாக நாம் தமிழராக ஏதேனும் ஒன்று செய்யணுமெண்டா பொது வாக்கெடுப்பு ஒன்று தான் செய்ய வேணும். ஸோ அப்போ பொது வாக்கெடுப்பு செய்யக்கூட உங்களுக்கு கதைக்க உங்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் வக்கில் இல்லை. அப்போ அந்த கதைக்க உங்களுக்கு வக்கில்லாமல் இருக்கல. ஏன் கதைக்கிறவங்க அது சொல்ல போனால் 60 ரூபா வந்து டிக்டாக்ல அப்படி கதை கேட்கல. அது ஏன் அதை மட்டும் விடுறீர்கள் இல்லை? அது என்ன நியாயம்? இதைத்தான் சிங்கள அரசாங்கம் செய்யுது. நீங்கள் சொந்த தமிழராக இருந்து கொண்டே ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி அப்படி இருந்து கொண்டே நீங்கள் எப்படி கதைக்கிறீங்க? அப்போ சிங்களவர்கள் எப்படின்னு செய்வார்கள்? அப்பவும் ஒரு சில சிங்கள பெண்கள், இந்த சாமி போன்ற சிங்கள பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது முஸ்லீம் அவர்கள் வேறு மதம், அவர்கள் இனமாக மொழியாக உண்டாக இருந்தாலும் அவர்கள் மதமாக பிளவுபட்டு கிடக்கின்றார்கள். ஸோ அவர்கள் கொஞ்சம் உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை. ஆனால் நீங்களே உங்களுக்குள்ளேயே இருந்தோண்டு எங்களுக்குள்ளேயே இருந்தோண்டு நீங்கள் செய்கிற அட்டகாசம் தான் உண்மையாக சொல்லப்போனால் தாங்கலாம் கிடக்கு. ஸோ இன்றைக்கு டிக்டாக்ல கதைக்கு தான் நான் இந்த பதிவிட விரும்பினான். அதாவது இதில் நான் இனவாதமோ இல்லை மதவாதமோ ஒன்றுமே கதைக்க வரையில. அதாவது என்ன ஒன்று உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதாவது 2 பேர் அடிபடுறார்களா இருந்தால், உதாரணத்துக்கு யூகேல 2 பேர் அடிபட்டு ஒரு ஆளுக்கு மண்டை உடைஞ்சிட்டுது. ஸோ அதோட என்ன, அந்த மண்டை உடைஞ்சாலும் இவரும் கதைங்க நீங்கள் 2 பேரும் கழிச்சு ஒட்டுமையாக இருக்கணும் சொல்ல முடியுமா? இல்லை. ஜட்ஜுக்கு போகணும், கோச்சுக்கு போகணும், கோச்சில் ஜட்ஜ் முடிவெடுத்து மண்டை உடைச்சவருக்கு அவதாரம், மற்றவர் ஜெயிலுக்குள்ளே ஒரு ஆள் நிறைவேறாதையும் வெளியில் வருவார். ஸோ அதுக்கு பிறகு இனிமேலும் அந்த சண்டையை வரப்போகிறதும் இல்லை, அவர்கள் சந்திக்க போகிறதும் இல்லை. ஸோ அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் அதுதான் உண்மையான ஒரு நியாயமான விடயம். ஸோ அப்படி ஒரு தீர்ப்பும் இல்லாமல், அப்படி ஒரு காணாமல் போனவருக்கு பதிலும் இல்லாமல், ஜெயிலுக்கு இருப்பவர்களுக்கு விடுதலையும் இல்லாமல், பயங்கரவாத சட்டம் இன்னும் தீராமல் எல்லா கொடுமைகளும் தமிழருக்கு நடந்து கொண்டிருக்கல, நீங்கள் மட்டும் ஏன் கதைக்கிறீங்க? அதை பற்றி இன்னும் கொலை நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு அது தெரியல, காய்ச்சா சிங்களவன் இன்னும் எங்களை கொல்லுவான்னு. ஸோ அப்போ பேர்ந்துன்னு நீங்களே அந்த பக்கத்துக்கு நிற்கிறீங்கன்னு எங்கள்கிட்ட கேள்வி. அதுக்காக நான் எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்ததை ஒரு ஆள் கேட்க வேணும். அதை கேட்காம விட்டால்தான் அதுதான் உண்மையாக சொல்லப்போனால் உண்மையான ஒரு முட்டாள்தனம். அதை கேட்கறதுல நியாயம் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு டிக்டாக்ல வந்தார்கள் பலர் கேட்டினேன். ஆனால் அதை கேட்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு 3 பேர் வந்து அதை நீங்கள் கெடுத்தனீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் உண்மையான தீர்ப்பு பொது வாக்கெடுப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் ஒருக்கா உங்கள்கிட்ட நீங்கள் கதைக்கிற டிக்டாக் வலைத்தளங்களில் உங்கள் 7 மண்டா அது ஒருக்கா சொல்ல மாட்டீங்க. அப்போ உங்களுக்கே முடிவாக தெரியும், பொது வாக்கெடுப்பு எடுத்தால் வெற்றி பெற போகிறது தமிழர்கள்லாம் உண்டு. அவர்களில் அதிகபட்சம் பொது வாக்கு எடுக்கத்தான், அதாவது வெற்றி வாய்ப்பு தமிழருக்கு உண்டுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த பொது வாக்கெடுப்பை வேண்டாம்னு நிற்கிறீர்கள். ஸோ இதற்கு சரியான கருத்து தெரிஞ்சவர்கள் பதில் போடுங்க. நிச்சயமாக இது வாதாட்டத்துக்காக கதைக்கப்பட்ட விடயங்கள், அங்கே இனவாதமோ மதவாதமோ இல்லை. உண்மையாக தமிழருக்கு சிங்களவன் ஒரு தீர்வு தரவணமாக இருந்தால் பொது வாக்கெடுக்க வேணும். பொது வாக்கெடுத்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்க வேணும். அதுதான் சிறந்த வழி. மற்றபடி உங்கள் டிக்டாக்ல அலட்ராக்கள் என்னோட சேர்த்தான் சொல்கிறேன். டிக்டாக்ல அலட்ராக்கள் எல்லாரும் பெருசாக ஒன்றும் வெட்டி கிழிக்க முடியாது. எங்களால் தனியாக கதைக்க மட்டும்தான் முடியும். இது ஒரு அரசியல்வாதியை உருவாக்கணும். அந்த அரசியல்வாதி எப்படி அங்கே உருவாகணும் என்றால், அவனுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரசியல் செய்யக்கூடாது, எங்களுக்கு காணி பிடிச்சது அரசியல் செய்யக்கூடாது, பொது வாக்கெடுக்க அரசியல் ஒன்று செய்யணும். அப்படி பொது வாக்கெடுக்க அரசியல் செய்தால் மட்டும்தான்
அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுங்க. முடிஞ்சால் அவங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.